இதில் என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க? 1913 2013 வரை மொத்தமாக இந்தியாவில் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்ப கணக்கு போட்டு பாருங்க. அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் வக்ஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியாவில் அதிகப்படியாக உங்க கையில் தான் இருக்கு. ரயில்வேஸ், மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே, வக்ஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதில் ஆச்சரியம் என்னன்னா கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வக்ஃப்ல சேர்ந்துச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம், என் தனிப்பட்ட சொத்தை கூட வக்ஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. அதனால இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம். யார் ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வக்ஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற தீர்வே இல்லை. இன்னைக்கு அதை மாத்திருக்கும். ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும். ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்க. அதாவது யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல. செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டில் இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும், போரா முஸ்லீமா இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க. ஐயோ, அதாவது ஒரு வக்ஃப் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம்? இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டு அல்ல. முட்டாவாளின்னு சொல்றோம். அதாவது அந்த வக்ஃபுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அதுல எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம். அதே போல வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க, ஒரு சகோதரியா இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க, சட்டத்தை பத்தி தெரியும், அவங்க எல்லாம் இன்னைக்கு வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க. அது கிடையாதுங்க. அதே போல சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டை மேனேஜ் பண்றது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனா முட்டாவாளி இஸ்லாம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வக்ஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது. காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்னைக்கு அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கி இருக்கும். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலாக சொல்லியிருக்கோம். பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ பினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இந்த வக்ஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும்.
குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் 288 ஓட்டுகள், ராஜ்யசபாவில் 125 ஓட்டுகள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு 126 கோடி. சச்சர கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க. எது கொண்டாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க? வக்ஃப் பிரச்சனை, வஃப்னுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகல. அதனால தான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே.